गोपिका जीवनस्मरणं गोविन्दा गोविन्दा. ராதே கிருஷ்ணா. வெல்கம் டு பரமௌஷதம் நாராயணியம். இன்றைக்கி நம்ம 11th சாப்டருக்குள்ளே நுழையிறோம். 11th சாப்டரோட ஃபஸ்ட்டு ஸ்லோகா. க்ரமேண சர்கே பரிவர்தமானே கதாபி திவ்யாசனகாதயஸ்தே பவத்விலோகாய விகுண்டலோகம் பிரபேதிரே மாருத மந்திரேஷ. ரொம்ப அழகான சாப்டர். இந்த சாப்டர்லேருந்து தான் நம்ம தசாவதாரத்தில் இந்த மத்ஸ்ய கூர்ம வராகம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த அவதாரங்கள்லாம் ஒவ்வொன்றா இனிமேல் தான் ஆரம்பிக்க போகிறது. பகவானோட அவதார நோக்கம், அதுக்கப்புறம் அந்த அவதாரத்தோட என்ன பண்ணினார், வாட் வாஸ் த ரிசல்ட் ஆஃப் தட் அவதாரம், அதெல்லாம் பார்க்குறோம். எதற்காக இந்த வராக அவதாரம் தான் ஆக்சுவலி மத்ஸ்ய கூர்மன் நம்ம சொன்னால் கூட வராக அவதாரத்தை தான் பாகவதத்துலேயும் சரி நாராயணியத்துலேயும் சரி ஃபஸ்ட்டு வராக அவதாரத்தை தான் பார்க்குறோம். மத்ஸ்யம் பின்னாடி வரும். ஸோ இன்றைக்கி இந்த சாப்டருக்குள்ளே நம்ம நுழையும் போது நாம் வராக அவதாரத்தோட உள்ள காலடி எடுத்து வைக்கிறோம். ஃபஸ்ட்டு ஸ்லோகம். பிரம்மா படைக்கும் தொழிலை பண்ணிட்டுருக்கார். அவர் பாட்டுக்கு வளர்த்துட்டுருக்கார். அது வந்து சுவயம்பு, மனு, சதரூபை அவளோட ஹெல்ப்னால் பண்ணிட்டுருக்கார். அதே சமயத்தில் இந்த பிரம்மாவால் ஃபஸ்ட்டு, அதாவது ஒரு அழகான தெய்வீகமான படைப்புன்னு சொன்னோம் இல்லையா, அந்த சனகாதி முனிவர்கள், சனகர், சனந்தர், சனாதனர், சனத்குமாரர், இவா 4 பேரும் முதல்ல படைச்சா. அவள் தான் படைக்கும் தொழிலை ஏற்றுக்கலையே. அவள் பகவானோட திருவடியை சரணம் அடைய போகிறோம் அப்படின்னு கிளம்பிட்டா இல்லையா. அவள் வந்து பகவானை தரிசிக்கிறதுக்காக வைகுண்டத்திற்கு சென்றனர். அவள் 4 பேரும் வைகுண்டத்திற்கு சென்றனர். இப்போ 2வது ஸ்லோகத்தில், இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்லோகத்தில் சொல்கிற 2வது ஸ்லோகத்தை அந்த வைகுண்டம் எப்படி இருந்ததுன்றது வர்ணிக்கிறார் பட்டத்ரி. 2வது ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாருன்னா, நைஸ்ரேயசம் என்ற தோட்டம், அந்த கார்டன் இருந்துதான் வைகுண்டத்தில். அதில் வந்து பல பொய்கைகள்னால் வாட்டர் ஃபால்ஸு, அவ்வளோ பற்பல பொய்கைகள் இருந்துதான். முத்தும் ரத்தினமும் பதிக்கப்பட்ட மாளிகைகள், பேலஸ், முத்து ரத்னமால ஆன பேலஸ் உள்ள அந்த ஒப்பற்ற அந்த உன்னோட பகவானோட இருப்பிடத்தை நிறைய என்ட்ரன்ஸ் இருந்துதான், பல வாயில்கள் இருந்துதான், அவ்வளவு என்ட்ரன்ஸ் இருந்துதான் அந்த மாளிகைக்கு. இதையெல்லாம் கடந்து அந்த வைகுண்டத்தின் வாயிலை அவர்கள் அடைந்தனர். யார்? இந்த 4 பேரும் பிரம்மாவால் படைக்கப்பட்ட சனத்குமாரர்கள். இனிமேல் நம்ம ஃப்யூச்சரில் சனத்குமாரர்கள்னே சொல்கிறோம். ஏன்னா அப்போ தான் சனகர், சனந்தர், சனாதனர், சனத்குமாரர் இவா 4 பேரும் கவர் ஆகிடுவான். இந்த 4 பேரும் அந்த வைகுண்டத்தோட பற்பல என்ட்ரன்ஸை கடந்து அந்த வைகுண்டத்தோட கடைசி என்ட்ரன்ஸ், எங்கேருந்து உள்ளே போனால் பகவானை தரிசனம் பண்ண முடியுமோ அந்த வாயிலுக்கு, அந்த வாயில்னா என்ட்ரன்ஸ், அந்த கேட்டுக்கு போயிட்டான். 3வது ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாருன்னா, பகவானை பார்க்கறதுக்கு அவ்வளோ ஆவலாக இருந்தால், அவ்வளோ ஆசையோடு இருந்த அந்த 4 முனிவர்களே எப்போதுமே செக்யூரிட்டி கார்ட்ஸ் இருப்பா இல்லையா, ரொம்ப பெரிய பெரிய இடத்துலலாம் செக்யூரிட்டி கார்ட்ஸ் இருப்பா. அவள் கேட்பான்னு ஒரு கொஷின். அதுபோல் பகவானோட செக்யூரிட்டி கார்ட்ஸ் யார்? ஜெயன், விஜயன், இவா 2 பேரும் தான் பகவானோட செக்யூரிட்டி கார்ட்ஸு. இவர்கள் வந்து 4 பேரையும் தடுத்த உடனே முனிவர்களுக்கு கோபம் வந்துடுது. கோபம் வந்தோடனே இங்கே பட்டத்திரி என்ன சொல்கிறாருன்னா, இதுவும் உன்னோடைய தூண்டுதல் தானே பகவானே, குருவாயிரப்பா, நீ தானே இதை அவள் இப்படி தடுக்கணும், நீங்கள் அப்படி கோவப்படணும், சனகாதி முனிவர்கள் கோவப்படணுன்றதுக்காக இதுவும் உன்னோட விளையாட்டு தானே அப்படின்னு சொல்கிறார் பட்டத்ரி. பகவானின் ஆக்ஞையினால் தான் இது நடந்தது. இல்லைன்னா ஜெயன் விஜயன் தடுத்தும் இருக்க மாட்டா, சனத்குமாரர்களுக்கு கோபமும் வந்திருக்காது. இந்த கோபம் வந்த முனிவர்கள் என்ன பண்ணினா, அந்த கோபம் வந்ததுனால அந்த 4 பேரும் ஜெயன் விஜயன் ஆகிய இருவருக்கும் சாபம் கொடுக்குறான். அந்த காலத்துலலாம் அந்த சாபம் கொடுக்கறது, அது பலிக்கிறது, இதெல்லாம் வந்து டக்குன்னு நடந்துன்னு இருந்தது. இப்போ நீங்கள் அசுரர்களாக பிறக்க கடவீர்கள் அப்படின்னு சாபம் கொடுத்துட்றான். சாபம் கொடுத்த உடனே அந்த ஜெயன் விஜயன் வந்து அதுக்காக வருத்தப்பட்டிருப்பா. ஆனால் அவள் வந்து என்ன சொல்கிறாளாம், நாங்கள் வந்து அசுரர்களாக பிறந்தாலும் பரவாயில்ல, ஆனால் பகவானையே எப்போதும் அவனுடைய நாமத்தையே நாங்கள் சொல்லின்னு இருக்கிற மாதிரி எங்களை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு
கேட்டுக்கிறாளாம். முனிவர்களை வணங்கினார்கள் அவர் ஜெயன் விஜயன் 2 பேரும். இது அறிஞ்ச உடனே பகவான் 5வது ஸ்லோகத்தில் பட்டத்திரி எடுக்கிறார். இது அறிந்தவுடன் பகவான் கருட வாகனத்தில் ஏறி லக்ஷ்மி சமேதனாய், கருட வாகனத்தில் கருடன் மேலே கையை வச்சுண்டு லக்ஷ்மி சமேதனாய் அழகான ரூபத்தில் அந்த முனிவர்களுக்கு காட்சி அளித்தார் பகவான். 6வது ஸ்லோகத்தில் சொல்கிறார், பகவான் அந்த முனிவர்களோட நன்னா இனிமையான வார்த்தைகள் எல்லாம் பேசி அவர்களை நல்ல மகிழ்ச்சி அடைய செஞ்சார். பின்னர் ஜெயன் விஜயனை நோக்கி அவர்களை அடுத்த 3 பிறவிகளில், வரப்போகிற 3 பிறவிகளில் நீங்கள் அசுரனாக எனக்கு பகைவர்களாக பிறந்து, நன்னா கவனிக்கணும் இந்த இடத்துல, இந்த ஜெயன் விஜயன் அடுத்த 3 பிறவிக்கு பகவானோட பகைவர்களாக பிறக்க போகிறார்கள். அப்படி பிறக்க கடவீர்கள் என்று பகவான் அவர்களுக்கு சொல்ல, ஆனாலும் திருப்பி என்னையே அடைவீர்கள், அந்த 3 பிறவிக்கு அப்புறம் என்னை சேருவீர்கள், திருப்பி இந்த வைகுண்டத்தையே அடைவீர்கள் அப்படின்னு ரொம்ப கருணையோட பகவான் அவளுக்கு சொல்கிறார். 7வது ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறார், இந்த இருவரும் இப்போது பகவான் சொல்லியாச்சு, முனிவர்களோட சாபம் ஆயாச்சு. முனிவர்களோட சாபத்தை பகவானும் அந்த சாப விமோச்சனம்லாம் கொடுக்கல, அதாவது நீங்கள் இதை அனுபவித்து தான் ஆகணுன்ற மாதிரி பகவான் விட்டுடுறார். 7வது ஸ்லோகத்தில் இந்த இருவரும் கஷ்யபருக்கும் திதி, கஷ்யபருக்கு தான் நிறைய ஒய்ஃபு, நான் முன்னாடியே சொன்னேன், அந்த ஒரு இடத்துல பார்த்தோம் நம்ம இந்த சாப்டர் மீனிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த கத்ரு அண்ட் வனிதாவோட ஸ்டோரி பார்த்தோம் நம்ம. அந்த மாதிரி கஷ்யப்பருக்கு ஒரு ஒய்ஃபு திதின்னு ஒரு ஒய்ஃபு, அதித்தின்னு ஒரு ஒய்ஃபு, தித்தின்னு ஒரு ஒய்ஃபு. திதிக்கும் கஷ்யப்பருக்கும் இரட்டையாக பிறந்தனர். யார்? இந்த ஜெயன் விஜயன். தேவர் பார்ன் ஆஸ் ட்வின்ஸ், கஷ்யப்பருக்கும் திதிக்கும். இதுக்கு என்ன இதுன்னா, இந்த கரு ஜனித்தது பிரதோஷ நேரத்தில். திதி பிரதோஷ நேரத்தில் கஷ்யப்பரோட ரிலேஷன் வச்சுக்கணுன்றதுக்காக ரொம்ப ஆசைப்பட்டாளாம். கஷ்யப்பர் எவ்வளவு மறுத்தும் அவள் கேட்கலையாம். அவளோட சித்தினால், அவளோட ஒரு பிடிவாதத்தினால கஷ்யப்பருக்கும் திதிக்கும் பிரதோஷ நேரத்தில், திதியோட வயத்தில் கரு பிரதோஷ நேரத்தில் உருவானதுனால் இவர்கள் இருவரும் இரட்டையர்களாக அசுரர்களாக பிறந்தனர். இவா 2 பேரும் உலகத்திற்கு எப்படி இருந்தான்னா 2 யமன்கள் போல இருந்தாலும், அவ்வளவு அட்டகாசம் பண்ணினாலும். இவா 2 பேரோட பேர் தான் ஹிரண்யாக்ஷன், ஹிரண்யகசிபு. இவா 2 பேரும் ஃபஸ்ட்டு பிறவி, ஜெயன் விஜயனோட ஃபஸ்ட்டு பிறவி ஹிரண்யாக்ஷன், ஹிரண்யகசிபு. 8வது ஸ்லோகத்தில் பட்டதிரி சொல்கிறார், இந்த இரட்டையர்களில் ஒருவன் ஹிரண்யகசிபு, மற்றொருவன் ஹிரண்யாக்ஷன். அவர்கள் முனிவர்களின் சாபத்தோட காரணத்தினால மதி இழந்து, அதாவது அறிவை இழந்து, ஏன்னா சனகாதி முனிவர்களோட சாபம் இருக்கு இல்லையா, ஸோ அதனால் மைண்டு ஒர்க் பண்ணாமல் மதி இழந்து உலகம் முழுவதையும் பெரும் சீற்றம் கொண்டு துன்புறுத்தினர். ரொம்ப கோபத்தோட இந்த உலகம் முழுவதையும் துன்புறுத்தினர். 9வது ஸ்லோகத்தில் சொல்கிறார், இவர்களில் ஒருவனான ஹிரண்யாக்ஷன் அவன் என்ன பண்ணான்னா, எல்லாரோடையும் சண்டை போட ரொம்ப ஆசைப்படுவனான். எல்லாரையும் போய் அந்த வம்புக்கு இழுக்கிறதும் இல்லையா, அந்த மாதிரி சண்டையை விரும்புவனாக இருந்தான். ஆனால் அவனுக்கு என்ன தோணித்துன்னா, அவனுக்கு நிகராக பலசாலி, அவனுக்கு நிகரான பகைவன் யாருமே கிடைக்காததால் என்ன பண்ணான்னா, பூமாதேவியும் பகவானோட பத்னி தான், பூமாதேவியை வெள்ளத்தில் மூழ்கடித்து, பூமியை வெள்ளத்தில் மூழ்கடிச்சுட்டானான். கர்ப்பம் பிடித்து உருமிக்கொண்டு ஒரு கையில் ஒரு கதையும் வச்சுண்டு இந்த பூமியை மீட்க யார் வர பார்க்கலாம் அப்படின்னு ஒரு சீற்றத்தோட, அதாவது அவனுக்கு சண்டை போடணுமா, அவனுக்கு அவ்வளோ வெறி இருந்துதான். ஸோ அந்த சண்டை போடுறதுக்கு பகைவர்கள் இல்லாததுனால பூமியை உள்ளே கொண்டு வச்சுட்டா யாராவது வருவா சண்டை போட, அதை எடுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கர்வத்தோட சண்டைக்கு ரெடியாக காத்துன்னு இருந்தானோ. 10வது ஸ்லோகத்தில் பட்டதிரி சொல்கிறார், பின்னர் வருணதேவனிடம் குருவாயிருப்பா நீயே அவனுக்கு நிகரான வீரன் என்று கேட்டறிந்தார். ஹிரண்யாக்ஷன் வருணதேவன் கிட்ட கேட்டுக்கிறான், நான் யார் எனக்கு நிகரான வீரன்? வருணதேவன் சொல்கிறான், நான் ஸ்ரீஹரியே உனக்கு நிகரான வீரன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே
இதை வந்து பகவானை தேடி 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 ஹரி எங்க பகவான் ஏற்கனவே சொன்னார் இல்லையா, அவரை சாபம் கொடுக்கறதே கேட்டுண்டா இல்லையா, நான் ஹரி அவரோட நாமத்தையே ஸ்மரணம் பண்ணிட்டு இருக்கணும்னு. பகையில் இருந்தால் கூட ஹரி எங்கன்னு ஹரிநாமத்தையே ஸ்மரணம் பண்ணிட்டு இருந்தானாம் ஹிரண்யாக்ஷன். அடியார்களுக்கு மட்டுமே தரிசனம் கொடுக்கக்கூடிய அப்படிப்பட்ட பகவானான நீ என் நோய்களை தீர்த்தருள்வாய் அப்படின்னு சொல்லி வேண்டிண்டு இந்த 11வது சாப்டரை ரொம்ப அழகாக முடிக்கிறார் பட்டத்தில். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா.